இருந்தாலும் ஆனா இந்த ஆள் பண்ண சேட்டைக்கு ஆமாமா அவன் அப்படித்தான் பண்ணணும். அப்படி பண்ணதான் நமக்கு மைண்டு தோணுது. என்ன ரொம்ப ஓவர் ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சிரிக்கிறது, கால் மேல காலு போட்டு. யார் நீ? பெரிய பெரிய நீ சும்மா அது அபிசுவா நிறைய கமெண்ட் சொல்லக்கூடாது. அரசியல் ரீதியா வந்து என்ன பேசலாம், அது பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அரசியல் ரீதியா வந்து விமர்சனம் பண்ணலாம். தேவையில்லாத பர்சனல் தான். இன்னொன்னு, யார் கூட இருந்தா யாருக்கு என்னங்க லாஸ்? இங்க ஒருத்தனை டிஃபேம் பண்றதுக்கு என்ன தப்பான ஒரு இது இல்லை, இன்டென்ஷன் இல்லை, ரொம்ப தப்பு. இவன் ரொம்ப ஓவரா போயிட்டாங்க சவுக்கு. லாஸ்ட் சவுக்கு வீடியோல வந்து ஏதோ போலீஸ்காரர் அந்த கள்ள தொடர்பு அது இதுன்னு ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிட்டாரு. ரொம்ப அதெல்லாம் ஏன் பேசணும்? பர்சனலா வந்து யார் வேணாலும் என்ன பண்ணிட்டோம், நமக்கு பிரச்சனைனா அதான் பேசணும். பர்சனல் லைஃப்லாம் இங்க பேசணும். அப்ப என்ன ராமர் தான் வாழணுமா? இங்க ஒரே பொண்டாட்டி ஒருத்தன் வாழ்றவன் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இந்தியால? அப்படிலாம் கிடையாது. இல்லை, ஏன் பர்சனலுக்குள்ள போகணும்? ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அபியூஸ் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டா அவனே பர்சனலா பத்தி அவன் வந்து இத்தனை பொண்ணுங்களை வச்சிருக்கான். எதுக்கு இது? நீ இன்னும் கல்யாணம் பண்ண, 2 கல்யாணம் பண்ண, டிவைஸ் பண்ணிட்ட, உன் பொண்டாட்டி கூட்டு வந்து பேசுவாங்க. தப்பு, ரொம்ப தப்புங்க. அபியூஸ் பண்ற விஷயம்ன்றது ரொம்ப தப்பு. இன்னொன்னு, போலீஸை பண்றது வந்து போலீஸ் மேல நிறைய விமர்சனம் இருக்குங்க, மக்களுக்கே இருக்கு. சரியா? மக்களுக்கே இந்த மாதிரி விமர்சனம் இருக்குன்னா லஞ்சம் வாங்குறாங்க, அராஜகம் பண்றாங்க, அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் மக்களுக்கே இருக்கலாம். பட் அதை தாண்டி இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் போலீஸோ 2 லட்சம் போலீஸ் தான் இருக்காங்க மொத்தமே. அந்த 1 லட்சம் பேத்துக்கு 2 லட்சம் பேத்துக்கு நீங்க ஏன் பயப்படணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமே, நம்ம ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்தா அவங்களாம் அப்படி இல்லை. அந்த போலீஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அது இவன் பேசுறான், ஏங்க யூனிஃபார்ம் போட்டவன்லாம் பெரிய ஆளா, அவன்லாம் கோமாளிங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி. ஒரு காரணம், எடப்பாடி இஷ்டத்துக்கு அவர் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ட்வீட்லாம் போட்டிருக்காரு ப்ரோ அபிஷியலா. சவுக்கு ஃபுல்லா இறங்கிட்டாரு நினைக்கிறேன் சவுக்கு சப்போர்ட்டா, அறிக்கையெல்லாம் கொடுத்து. ஆமா, அவர் சவுக்கு சொம்படிச்சிட்டு இருந்தார் இவருக்கு. இவர் வந்து இப்ப சவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அவன் என்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான்? என்ன கேஸ்ல? பொம்பளைங்களே கேவலமா பேசி அரெஸ்ட் ஆன கேஸ். இதுக்கு வந்து வெக்கமே இல்லாம சப்போர்ட் வேற இவரு எடப்பாடி. அவர் எக்ஸ் சிஎம் ப்ரோ, அந்த லெவலை மெயின்டைன் பண்ணாம ஒரு செந்தில்வேல் லெவல் கேரக்டர் கூட ஜெயிச்சாங்க வந்தாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் எக்ஸிஎம் ஜெயிச்சா வந்தாரு ஒரு அதுக்கெல்லாம் பதில் சவுக்கே சொல்லியிருப்பாரு. நீங்க சவுட்டை கேட்டுக்கோங்க. லெவலுக்கு போய் இறங்கி அவருக்கு நிக்கிறது வந்து அவரோட ஸ்டேச்சரே குறைக்கிறது இல்ல ரொம்ப. சோக்கு மாதிரி பேச முடியாதுல்ல, பக்கத்துல நான் தான் பார்த்தேன் எனக்கு தான் தெரியும் பேச முடியாதுல்ல. முத்தலீஃப் கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டாரு ப்ரோ. அவர்கிட்ட சொல்லிருப்பாங்களோ நீ வெளில போயிரு அட்டாக் வருது. அவருக்கெல்லாம் தெரியுங்க, முத்தலீஃப்லாம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. அது ட்வீட்லாம் போட்டு சும்மா வந்து வேலையை விட்டு போறது வேற, ட்வீட்லாம் போட்டு சவுக்கு என்ன சிஇஓவா கிடையாது, சீஃப் எடிட்டர் இன் சீஃபா? சவுக்கு அவர் எடிட்டர் இன் சீஃப், ஒரு சிஇஓ. இருக்கிறது 4 பேரு. அதுல இந்த வடிவேலு அல்வா வாசு பர்ஸ் காமெடி மாதிரி நான் வேற பர்ஸை குறி வச்சுட்டேன் அப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு.
அப்படிலாம் கிடையாதுங்க. மாரிதாஸ் இப்போ மாரிதாஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணல, அவனே ஒரு டுபாக்கூர் தான். பட் மாரிதாஸ்லாம் வந்து இத்தனை வருஷமா வீடியோ போட்டுட்டே இருக்காருல்ல. ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஒரு விஷயத்த பேசினா திமுகவுக்கு எதிராக பேசினாலும் சரி, அதிமுக எதிராக பேசினாலும் சரி, அதிமுக எதிராக பேச மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஃபேக்ட் இருக்கும், அது பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சவுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது, பாய்க்கு வந்ததாலும் அடிச்சு விடுறது, எல்லாரையும் திட்டுறது. இவர் என்ன ஒரு லெவலுக்கு மேல சுப்பிரமணியம் அவராவது மினிஸ்டராலாம் இருந்திருக்காரு இப்போ சுப்பிரமணியம் சாமி. அவருக்கு லாபிலாம் இருக்கும். இவர் அவுட் சைட்ல இருந்து வந்தவர் தானே. இவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க கூடாது. கடைசி பெட்டிலாம் கதறிட்டாருங்க. கதறி வந்து கடைசி பெட்டி பாத்தீங்களா அவர் பேசுனது? அவர் ஸ்டாலினை போய் நான் தனியா பார்த்தேன் தனியா அப்படி பார்த்தா இப்படின்னு. சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த பேட்டியோட எண்டை பாத்தீங்களா இல்லையா? என்னென்ன கூட வச்சுக்கோங்க, என்னையெல்லாம் கூட வச்சுக்கிட்டா நான் சொல்லுவேன்ல, உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு நான் சொல்லுவேன்ல அப்படின்னு அந்த மாதிரி மண்டி போட்டாரு. ஆமா ஆமா ப்ரோ. ஆமா அந்த அருள்மொழிவர்மனுக்கு கொடுத்த இன்டர்வியூ தான். அவர் நிஜமா நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப எடப்பாடி எல்லாம் வந்துருவாரு நம்பிட்டாரா? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதுக்கு கட்சி தான் ஆரம்பிக்கிறேன்னு அதுக்காக தான் சொல்லியிருப்பாரோ, அரெஸ்ட் ஆயிடுவோம் தெரிஞ்சு ஒரு தியாகி மாதிரி ஆயிடலாம். ஆமா, தியாகியார் செலவு வச்சிருங்க அவருக்கு. ஆனா சுத்தமா சப்போர்ட் போச்சு என்ன ப்ரோ? போன வாட்டி அரெஸ்ட் ஆனதுக்கு இந்த வாட்டி அரெஸ்ட். சுத்தமா சப்போர்ட்டே இல்ல ப்ரோ. எல்லாம் கலாய்க்க தான் கலாய்க்கிறாங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அரண்மனை 4 வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை வச்சு தான் டிசைட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு படம் பார்க்க ரொம்ப போர் அடிச்சது. சரி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகலான்னு பார்த்தா அரண்மனை 4 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்களே ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் தைரியமாக போனேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நிறைய பேர் சோஷியல் மீடியா கழுவி ஊத்துறாங்களே. அது அவனுங்க அப்படிதான் ப்ரோ இருப்பானுங்க. அது டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு ப்ரோ அவங்க பண்ணுறதுலாம். ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே போர் அடிக்குது. நம்ம என்னென்ன சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து லாஜிக் இல்லை, இது வந்து கதை இப்படி இருக்கு, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்லை நீங்கள் ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு ரிவ்யூவர் சொல்கிறவங்க போஸ்ட்லி கீழே பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கொஞ்சம் ஹாரர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இது வந்து குழந்தைங்களாம் பார்க்கலாமா தேட்டரில்? அதெல்லாம் பார்ப்பாங்க குழந்தைங்க, அதாங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை அது முன்னாடி ஏங்க குழந்தைங்க அதுதாங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை முன்னாடி வந்து படத்துலலாம் கூட காமெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால வந்து குழந்தைங்க கூட்டு போகலாம். பட் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஹாரர் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான். அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லாம். ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஐயப்பன். என்ன ப்ரோ சவுக்கு 1/2 கிலோ கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி அவரு டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் உள்ள இருந்துருவாரோ? கஞ்சா கேஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, அதை பண்ணிருக்காங்க. வெயிட்டிங்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆல்ரெடி எலெக்ஷன் பிடிட்டோம் வச்சு செஞ்சிரும் அப்படின்னு. இல்ல கன்சியூம் ஏன்னா இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பிடிப்பாருன்னு எலெக்ஷன். சொல்லி சாப்பிட்டாய் கூட வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு மாசமா. கன்சியூமர் கூட கன்சியூம் கன்சியூம் பண்றவங்க கூட பண்ணுவாரு. கம்மின்னு நினைக்கிறேன். இவர் வந்து சப்ளையர் கேட்டகரியில கேஸ் போட்டுருவாங்க போல. 1/2 கிலோங்கிறது ஹை குவான்டிட்டி இல்ல, செக்ஷன் ஹெவியா போடுவானுங்க. இதெல்லாம் நீங்க சினிமாவை பாக்குறதுங்க. சினிமாவை பாக்குறது கஞ்சா கேஸ் போடுது, அதை போடுது, இது போடுறதெல்லாம் இது பாக்குறது ஜெயலலிதா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தானே. அப்படி இல்லைங்க, எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்றது அப்படி நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்களே, என்ன பண்றது. எல்லாமே எல்லாத்தையும் பழிச்சுக்கிறாரு இவரு, எல்லா கட்சியும் பழிச்சுக்கிறாரு, எல்லாரும் திட்டுறாரு. சீமான்லாம் வந்து போன டைம் ஆதரவு கொடுத்தாரு. நம்ம சீமான் மேல பயங்கர விமர்சனம் இருக்கு, பெரிய விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் ஓகே.
ஆனா அவர்லாம் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாரு, நேர்ல கூப்பிட்டு வச்சு பேசினாரு, என் தம்பி சவுக்குன்னாரு, இவரு போய் பிரசிடண்டா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சீமானே கலைக்கிறது. அப்புறம் சீமானு இப்போ ஆஃப் ஆயிட்டாரு. ம். அண்ணாமலை அப்ப சப்போர்ட் பண்ணாரு அரெஸ்ட் ஆனப்ப. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனது வந்து இவர் பேசுனது தான் அரெஸ்ட் ஆனாரு. அது திமுக அரெஸ்ட் கிடையாது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவரு ஊட்டிட்டாரு. அது இந்த ஜட்ஜஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல போய் போலீஸ்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப தப்புங்க. போலீஸ்காரங்க எல்லாம் பேசக்கூடாது நம்ம எல்லாம். போலீஸ்காரன் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் சும்மா இருப்பானா ப்ரோ? அது ரொம்ப தப்புங்க அது. ஏன்னா மக்களுக்கு பயம் இல்லாம போயிருங்க போலீஸ் மேல. இவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டா இவன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டான். அவன் இவன் எதுக்கு விமர்சனம்னா, அரசியல் விமர்சகர்னா விமர்சனம் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு, பாண்டே இருக்காரு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. டிவியில பேசுறவங்க பரத் இருக்காரு, கோலாகல ஸ்ரீனிவாஸ் இருக்காரு, லட்சுமணன் இருக்காரு, தலைவன் எல்லாரும் மணி. இருக்காங்களா? யார் யார் பேசுறாங்க? மணி எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் யாராவது இந்த மாதிரி பேசுறாங்களா? அவன் இவன் பேசுறது, சிஎம் பேசுறது, சிஎம் அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவருக்கு ஒண்ணுமே ஒரு இடம் தெரியாது. இப்படிலாம் ஏன் பேசணும்? அதுல வேற இது நடுவில் அவரோட ஒரு சிரிப்பான் பாருங்க. ஐயோ. அதான் அவரோட ட்வீட் ஒன்று வந்து பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன் நான். எப்போ போட்டாரு அப்படின்னா, ஒரு பழைய இந்த வித்ஹெல்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் போட்டாரு 12 மார்ச் 2022ல மோடியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்கிற ஃபோட்டோவை போட்டு, கிளவிக்கு தண்ணி வைடா, அடுத்த வாட்டி போட்டோ எடுக்க முடியாதுன்ட்டு நரேந்திர மோடியை டேக் பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த ஜேர்னலிஸ்ட் சவுக் சங்கர். அவன் ஜேர்னலிஸ்டே கிடையாதுங்க, அவன் சைக்கோங்க. கார்த்தி ப்ரோ முன்னாடி இந்த எல்லாம் இதோட ஜாலியா கமெண்ட்ல சிரிப்பாரு. போட்டிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் இன்டர்வியூல சிரிக்கும் போது ஜெயிலர் ரஜினி மாதிரி சிரிச்சாரு. மாட்ட போறோம்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதான் இந்த ஸ்பேஸோட கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அதான் இதுல விஜய் வாஸ் இல்ல இல்ல சவுக்கு மேல இது தப்பு ஊத்திட்டு இல்லைங்க. இருந்தாரு. ஆக்சுவலா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடணும் இத. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இவன்லாம் வெளில இருந்தானா விஜய் அரசியலுக்கு வரும்போது நான் தான் விஜய்க்கு வந்து ஆப்போசிட், நான் விஜய் நிக்கிற தொழில் நிப்பேன் அப்படின்னு சொல்லி இவனை என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. இவன் திரிஷா, கீர்த்தி சுரேஷ் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு சீப்பான ஃபெலோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாசம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் வெளில. வந்தாலும் வந்து நல்லா கும்பி பண்ணி தான் வெளில இருப்பாங்க. சவுக்கு டிசர்வ் திஸ்ங்க, அவ்வளவுதான். இதுல வந்து பாரபட்ச பக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. மக்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அது உண்மைதான். நானுமே சப்போர்ட் பண்ணேன் அவனுக்கு, எல்லாம் பண்ணோம். எப்ப போன டைம் அரசானது பண்ணோம், சரி ஓகே மக்கள் பிரச்சனை பேசலாம், இதை பண்றாங்க. பட் அதை வந்தோன்னா அதை காசாக்குறதுக்கு ஒரு வேலை. அதுக்கப்புறம் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய தாதா, நான் யார் வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் உதயநிதி பத்தி பேசுனது, சிஎம் பத்தி பேசுனது, இதெல்லாம் தேவையில்லாது விமர்சனம். திமுக மேல வைக்கிற விமர்சனம்ன்றது தனி, அது இருக்கலாம். ஆட்சியை பத்தி இருக்கலாம். பர்சனல் அட்டாக் குள்ள என்னைக்கு அவன் போக ஆரம்பிச்சானோ அதோட முடிஞ்சு. ஸ்டாலின் ஹெல்த்தை பத்தி நாளைக்கு பேசுறது. எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அவனை வெளில விட்டீங்கன்னா எல்லாருக்கும் பண்ணுவான், எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிப்பான். ஏன் அவனுக்குலாம் வந்து இறக்கம் காட்டவே கூடாது. அவன்லாம் ஜெயில வைக்கிறதோட வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வைக்கணும். நியாயமா பார்த்தா ஜெயில வைக்கிறாங்க, தப்பா வைக்கிறாங்க கவர்மெண்ட். அந்த கடைசி இன்டர்வியூல கூட என்னமா போய் சொல்றான் ப்ரோ. சிஎம் பார்க்க போனும்போது உதயநிதி வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாராம். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு இவர் தான் சொன்னாரு. அது உளவுத்துறையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற உதயநிதிக்கு தெரியாதான், பட் சவுக்கு தான் சொன்னாராம். இதுல என்ன குடும்பம் பாருங்க. சவுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி நம்பி எடப்பாடி காசை கொடுத்து ஆபீஸ் போட்டு கொடுத்து ஒரு வேலை பார்த்து விட்டாரு இந்த எலெக்ஷன்ல. எடப்பாடி என்னும் ஆளுமை. ரிசல்ட் வரும்போது தெரிய அவருக்கு கேவலமா இருக்கு ப்ரோ. அவர் வந்து பெரிய ரைட் அப் போட்டு ட்வீட் போட்டு அறிக்கை கொடுத்து ஒரு சவுக்கு மாதிரி ஒரு ஆளுக்கு. இல்ல என்ன கேஸ் இது, ரொம்ப தப்பான கேஸ் இல்ல. இப்போ அவனுக்கே வந்து உண்மையிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்கல, அவர் தப்பான, இப்போ பல்வீர் சிங்கை பத்திலாம் பேசினேன், அவர் வந்து பல்ல உடைச்சாரு இது பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. போலீஸ் ஆஃபீஸர் பேசுறது ஓகே. ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை பத்தி பேசுறான், கூட ஒர்க் பண்றவங்களை பத்தி பேசுறான். என்ன இவ்வளவு தப்பா, இவ்வளவு கேவலமா, சீப்பா?
இதுக்கு யாரும் சப்போர்ட் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. எடப்பாடின்ற ஒரே ஒருத்தரை தவிர. அவருக்கு தெரியாதுல்ல, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ நம்பாளா, நம்ம வேற பெருசா காசு கொடுத்துருக்குமே, நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே அவனுக்கு வேற அறிக்கை கொடுப்பான் அப்படின்னு வெக்கம் கெட்டு போய் அவர் ஒருத்தர் தான் வருவாரு, மத்த யாரும் வர மாட்டாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல ப்ரோ. இவர் சும்மாவே வாயிலே அடிச்சு விடுறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வாயிலேயே அடிச்சாலும் தப்பான வார்த்தை இல்லைங்க. இல்ல ப்ரோ, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை போலீஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூவை வந்து இவர் வெளியே கொண்டு வர அந்த மாதிரி யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்கல முதல்ல. சும்மாவே இவர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது வேறங்க. பட் ஆனா அவர் வந்து ஒரு போலீஸ்காரரை ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக அவர் கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே தப்பா பேசுறாருல, அது ரொம்ப தப்பு இல்ல? சொல்ற ரொம்ப விதம் ரொம்ப கேவலம் மோசமா இல்ல அது? இருந்துச்சு bro. ஏதோ ரொம்ப ரொம்ப prostitution ring நடக்கிற மோசமான மாதிரி டேர்முங்க பேசுறது. அது. அந்த மோசமான டேர்ம் இல்ல அது. இப்படி இவனெல்லாம் விடலாம் இல்ல? அந்த எஸ்வி சேகர் சொன்னார்ல ஜேர்னலிஸ்ட் பத்தி, அந்த மாதிரி தான் இவர் பேசுறாரு போலீஸ் பத்தி. ரெண்டு ஒண்ணு தானே. இவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம், தப்பே கிடையாது. மிதிச்சா நான் வந்து ஸ்டாலின் சப்போர்ட். அதெல்லாம் வந்து அவர் ஆக்சுவலா இவ்வளவு நாள் விட்டதே ஏன் விட்டாருன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன், ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தானா அடுத்த ஒரு 10 நாள்ல அவன் உள்ள போயிருப்பான். உள்ள போயிருப்பானா இல்ல மேல போயிருப்பானு தெரியாது. ஜெயலலிதா திங்க் எம்என் நடராஜன் மேலேயே கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சசிகலா ஹஸ்பண்ட் மேலேயே. ஆக்சுவலா ரொம்ப லேட்டா பண்ணிருக்காங்க. லியோ டைம்ல பிளாக் பண்ணி விட்டான். ஓவரா பேசிட்டு இருந்தான் லியோ டைம்ல. லியோ டைம்ல என்ன நினைச்சுன்னா, இவன் வந்து ஆடியோ லான்ச் கேன்சல்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாங்க. அப்போ ஆடியோ லான்ச் கேன்சலே கிடையாது, நான் நடந்த விஷயம் சொல்றேன். ஆடியோ லான்ச்லாம் கேன்சல் ஆகாது. கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, உதயநிதி கொடுத்துட்டு, அதெல்லாம் உதயநிதி இருந்தாரு அந்த கவர்மெண்ட்ல அவர் கொடுத்துட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே. செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு நேரு ஸ்டேடியத்தில். ஆனா இவன் வந்து ட்வீட் போடுறான், இந்த மாதிரி சிட்டி என்எஸ்சி கொடுக்கல அப்படின்னா ஆடியோ லான்ச் நடக்காது, உதயநிதி கொடுக்க மாட்டாருன்னு ஒரு ட்வீட் போடுறான். ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அப்போ வந்து சிட்டி என்எஸ்சிலாம் ஆல்ரெடி கமிட்டடு, வேற டிஸ்ட்ரிபியூட்டர் கமிட் பண்ணிட்டாங்க. ரெஜெண்ட் வந்து அது ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல, ஏன்னா ஃபுல்லாக தெரியல எனக்கு. லியோவில் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியுங்க. லியோட கலெக்ஷன்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். என்னன்னா அவங்க எதுவுமே கேட்கல, எதுவுமே நடக்கல. ஆனால் இவனா ஒரு ட்வீட் போடுறான், இந்த மாதிரி சிட்டி என்எஸ்சி கொடுக்கலன்னா ஆடியோ லான்ச் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவனா ஒரு ட்வீட் போடுறான். அது விஜய் ஃபேன்ஸ்ட்டாக பயங்கர வைரல் ஆகி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து அதுக்கு ரிப்ளை போடுறேன். நான் ரிப்ளை போடுறேன்னா எப்படி போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் போட்டிருப்பேன் அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கான வேலைலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எந்த ஏரியா பிஸ்னஸும் ரெஜெண்ட் தரல, அது உண்மை சத்தியம். எந்த ஏரியா பிஸ்னஸ்லையுமே லியோவை பொறுத்த வரைக்கும் உதய் சாரோ வேற யாரும் தலையில்லை, அது உண்மைதான். அவர் கேட்கவும் இல்லை. இவருமே வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இல்லைங்க நான் பார்த்தா வெளில வித்துக்கிறேன் அப்படின்னாரு. லலித் சார் ஓகே அப்படின்ட்டாரு. அவருமே அதில் பெருசாக தலையில்லைங்க அந்த டைமில் வந்து. சரி ஓகே அப்படின்ட்டாரு. இதான் நடந்துச்சு. இந்த ஒரு ட்வீட் இருந்துச்சா, அதுக்கு ரிப்ளை போட்டாச்சு, நான் போட்டேன். அதுக்கப்புறம் 7 ஸ்க்ரீன்லேருந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க. 7 ஸ்க்ரீனோட ஐடியிலேருந்து ஒரே ஒரு ட்வீட் வந்து இவன் போட்ட ட்வீட்டுக்கு கோட்வீட் பண்ணி இது இது வந்து ஃபேக் நியூஸு அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லாமல் போட்டோன்னே அதில் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் போய் இஷ்டத்துக்கு திட்டுறது, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்க என்னென்னமோ பேசுறது, வாய்ப்பு வந்தாலும் பேசுறது. கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ஷோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து மக்களை பற்றி அக்கறை இல்லையா, இவங்களுக்கெல்லாம் படம் ஓடுறதுதான் ஒரு பணப்பேய்ங்க. அவங்க பணத்துக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவன் அது எல்லாத்துக்கும் காரணம் அது ஒரு ட்வீட் தான். நான் அன்னைக்கே சொன்னேன், சார் அவன் ட்வீட் போட்டிங்களே சார், அவன் ஒரு சைக்கோ சைடிஸ்ட், அவன் திரும்ப வந்து பாருங்க ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்படி யாரானுங்க அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு வெளில வர மாட்டான். அப்படியே வெளில வந்தாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. ப்ரோ ஆடியோ லான்ச் வந்து டிஎம்கே தான் பெரிய பண்ண விடலன்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருந்தாருல்ல.
பெரிய ஆளா? இல்ல ப்ரோ, பெரிய இந்த ஆளா? மாதிரி தலகணம் பிடிச்சி ஆடுற அளவுக்கு ஃபேன் ஆஃப் சவுக்கு சங்கர்னு சுத்திட்டு இருக்குது. ஏன் அது இந்த ப்ளூ சட்டை அது மாறன்லாம் ஒரு சப்போர்ட் 4 லூசு பண்றது பயிலுங்க. அது உனக்கு தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏறிடுச்சுங்க. அது வந்து சும்மா இந்த 4 பேர் லூசு பயிலுங்க சுத்துறது. ஆக்சுவலா அப்படி இவங்க மட்டும் சொல்லக்கூடாது. நம்மளுமே அப்படிதாங்க இருந்தோம். நம்மளுமே அதாவது நம்ம வந்து போன டைம் அரெஸ்ட் ஆகி வரும்போது நம்மளே அப்படி நினைச்சோம். பாத்தியா இவ்வளவு தில்ல வந்து ஒருத்தர் இருக்கிறான், ரோலிங் கவர்மெண்ட்டே எதிர்க்கிறான் பேசுறான் அப்படின்றதெல்லாம் நினைச்சோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சாங்க. மாதேஷ் வந்து கம்பேர் பண்ணாரு. எல்லாம் ஓகே, எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ என்னவா மாறின? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. கடைசியில எல்லா பில்லும் எடப்பாடி தலையில வந்துருச்சு. சரி என்ன அவர் என்ன நிலத்தை வித்தா காசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணி நெல் வித்தா இங்க திருநந்தாலும் கொஞ்சம் கொடுத்தாரு அவனுக்கு. ப்ரோ அவர் கூட இருந்த ஒருத்தர் இப்ப போயிட்டாருல்ல, அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சங்காட்டிக்கு தான் போயிட்டாரா? ஆமாங்க, இப்ப என்டி இப்படிதான் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. ப்ரோ உண்மையிலே கஞ்சா கேஸ்ல தான் மாட்டினாரா இல்ல சும்மா சொல்றாங்களா? கஞ்சா கேஸ் கிடையாது. இவங்க பெண் போலீஸ் எல்லாம் பத்தி ரொம்ப கேவலமா பேசுனால ஒரு ஆடியோ, ஒரு வீடியோல அதுக்காக ஆல்ரெடி இந்த கேஸ்ல தாங்க அவன் மாட்டி ஜெயிலுக்கு போனான். ஆல்ரெடி வந்து ஜட்ஜ் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க, ஜட்ஜி வீட்டுல வந்து வேலைக்கு வரவங்கள அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் அது ஜெயிலுக்கு போனா. திரும்ப அதே கேஸ்ல தான் ப்ரோ ஆனா போனான். கஞ்சா வச்சிருந்தாருன்னு நியூஸ் போட்டிருந்தாங்களே ப்ரோ, அதுவும் சிக்கியிருக்கு அப்படின்ட்டு. அடிஷ்னலா ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்களே. எல்லாம் போட ப்ரோ வேண்டியதான். அதெல்லாம் புட்டப் கேஸ் ப்ரோ, புட்டப் கேஸ் இது தெரியல ப்ரோ. இல்லைங்க போடட்டுங்க, அவரெல்லாம் தாம்பரம் தாலி போடட்டும். எடுத்தது அந்நிய செலவடி அவளா முக்காவலாம் போட வேண்டியது. ப்ரோ ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ, அவர் அரெஸ்ட் ஆயிடான்னு தெரிஞ்சதுமே நீ எல்லாம் போகணும்டா உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆள்ல சமுதாயத்துக்கு கேடு, ரொம்ப கெடுத்துருவான் இங்க இருக்கவன். ஆனா இந்த தடவை பெரிய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட்லாம் எல்லாம் நிறைய ஒண்ணுமே பேத்தை கெடுத்துருவாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேத்தை கெடுத்துருவான். அவனா வந்து இல்லாம இருக்கிறது நல்லது. இல்ல இந்த தடவை ஆனா சப்போர்ட்லாம் எதுவுமே வரல போறேன், யாரும் பெருசா கண்டு கூடல. இன்னொன்னு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களே ரொம்ப மரியாதை இல்லாம, ரொம்ப கீழ்த்தரமா, அசிங்கமா, கெட்ட வார்த்தை அப்படிதான் பேசுவான். கேள்விப்பட்டேன். முத்தலீஃப்லாம் வந்து ஆக்சுவலா முன்னாடியே போயிருக்கணும், ஏன் இப்படி போனாருன்னு தெரியல. ப்ரோ அவ வந்து ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டான் போல. ஏன் ப்ரோ? ஏங்க அவன் தான் தமிழ்நாட்டு எதிர்கட்சின்னு அவனே சொல்லிட்டானுங்க பேட்டியில. ஏடிஎம்கே காரங்க கோச்சிட்டு போறாங்க, இவங்க என்ன வேலை பார்த்தாங்க, நான் தான் எதிர்கட்சின்ட்டான் லாஸ்ட் பேட்டியில. இப்ப வந்து ஏன் ப்ரோ ஏடிஎம்கே சைடுல இருந்து அவன் சொன்னதாங்க, அவன் சொன்னதான் அது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு, எடப்பாடி பண்ணுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வழி இல்ல எடப்பாடிக்கு. எடப்பாடி பண்ணுவாரு. எடப்பாடி இன்னைக்கே அறிக்கை கொடுத்துட்டாருல, அது பண்றது பண்ணுவாரு. பட் அதான் அதுக்காகலாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ சட்டை பழைய மாதிரி வீடியோ ப்ரோ சே நோ டு டிஎம்கே அண்ட் ட்ரக்ஸ்னு போட்டுட்டு கஞ்சா கேஸ் சப்போர்ட் பண்ண என்ன ப்ரோ அர்த்தம்? ப்ரோ ஆனா அவரெல்லாம் பார்த்தா அடிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்காரு. ஆமா ப்ரோ. இப்பதான் சிஓ ஆனார் சவுக்கு மீடியாவுக்கு, இப்ப சவுக்கு மீடியாவே ஈத்து முட போறாங்க. ஆமா, ஒரு மனுஷன் பெரிய ஐபிஎம் அவர் சிஓ ஆயிட்டாரு. எங்க நீங்க வேற 15 வருஷமா மனுஷன் கஷ்டப்பட்டு போன டைம் உள்ள போயிட்டு வெளியேறப்பவே அந்த கபாலியோட டைலாக் எல்லாம் போட்டு ரொம்ப ஏதோ ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அப்படி அதெல்லாம் போட்டு ரொம்ப பண்றேன். இல்லைங்க உண்மையில அப்பெல்லாம் மாசா தாங்க இருந்துச்சு, அதெல்லாம் பொய் இல்லை, அப்பெல்லாம் மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப காமெடி ஆயிட்டான். நீங்க 2 நாள் முன்னாடி சொன்னீங்க ப்ரோ, அணைய போற விளக்குன்னு சொன்னீங்க, கரெக்டா மாட்டிட்டான் ப்ரோ. இதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ. என்னதான் எல்லா கட்சியுமே அவர் வந்து தாக்கி அடிச்சு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமா இது பண்ணாலும், இந்த பியூரோக்ராட்ஸ் நடக்கிற விஷயங்கள் அவங்களோட பவருங்கிறது தான் எக்ஸ்ட்ரீமா உள்ளது. ஸோ அதை அடிக்கிறது, அதை அப்படி அடிச்சு பேசுறதுங்கிறது வந்து நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அதுக்கு உள்ள உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அது அவர் சொன்னது வந்து உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஏடிஜிபி பத்தி சொன்னது, இவரை பத்தியே ரிப்போர்ட்டர்ல வந்திருக்கு, அவுட்லுக்ல வந்திருக்கு.
சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இத முழுசா நம்ம ஏடிஜிபியோட பர்சனல் லைஃப் நமக்கு தேவையா? இல்ல நான் இல்ல கேக்குறது என்னோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு தேவையா? உங்களோட பர்சனல் லைஃப் எனக்கு தேவையா? அது கிடையாது இல்லைங்க. பர்சனல் லைஃப் இப்ப எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி, கலைஞருக்கு 3 இது நமக்கு தேவையா? ஓகே காஸ்டிங் எம்ஜிஆர் ஓகே. என்ன கலைஞர் அப்படி என்ன அதான் நம்ம அப்படி பேசணும். பார்த்தா காஸ்டிங் இல்லைங்க அது மீ அப்படியே டூ மூமெண்ட் ஏன் ப்ரோ உருவானுச்சு? அது பர்சனல் மேட்டர் தானே? மீட்டு மூமெண்ட்ல யாருங்க பேசுனா? மீட்டு மூமெண்ட்ல அஃபெக்ட் ஆன விக்டிம் தாங்க பேசுனாங்க. நீ யாரு பேசுறதுக்கு? அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லட்டும், இல்ல ப்ரோ இந்த ஏடிஜிபி வந்து டைரக்டா என்ன இப்படி பண்ணிட்டாரு சொல்லட்டும், டைரக்ட் அதை பேசுவோம். நீ யாரா வேணா பேசுறதுக்கு? அதை ஃபர்ஸ்ட் அதான் கேட்பான் இல்ல சவுக்கிட்ட. கரெக்ட் நீ யார் கரெக்ட் பேசுறது? கரெக்ட் புரியுது. நீயே வந்து பொண்டாட்டியை விரட்டி விட்டுட்டு பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கவன் நீ அந்த ஏன் பேசணும்? குழந்தைக்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்கலங்க நீ பெத்த ஏன் குழந்தைக்கு. பேசணும்? நான் சொல்றேன் அந்த ஏடிஜிபி பத்தி ஒரு பொண்ணு வந்து பேசட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நம்ம பேசுவோம். எல்லாரும் பேச போறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பேச போறாங்க. ஏங்க இன்னைக்கு ஒரு எம்பி கேண்டிடேட்டுங்க எக்ஸ்பிஎம்மோட பேரனுக்கு இந்தியா ஃபுல்லா பேசுறாங்கல்ல, விட்டுருவாங்களா அப்படி யாராவது? எக்ஸ்பிஎம்மோட பேரங்க அவனையே வச்சு விரட்டி அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு பண்ணுவாங்கல்ல. அதுல அஃபெக்ட் ஆனவங்க பேசட்டும். நீ யார் பேசுறதுக்கு? இல்ல நான் அப்ப வந்து ஒரு ஆப்போசிட் மீட்டு ஸ்டாண்டர்ட் மூமெண்ட் யாருங்க சொல்றதுனால நீங்க பேசினா? மீட்டு இல்ல இல்ல மீட்டூலாம் அதுக்கு அந்த எல்லாருமே அப்படி கிடையாது. எல்லாருமே சிஎம்ஐ யார் ஒருத்தங்க பேசணும்? மட்டும் தாங்க பேசிட்டு இருந்தாங்க, யாருமே பேசலீங்க. பேசினாங்க. இல்ல 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 அந்த மீட்டு டயத்துல அந்த டயத்துல எல்லாமே பேசுனாங்க ப்ரோ. மீட்டூல எத்தனை பேர் ட்வீட் போட்டாங்க? எத்தனை பேர் பேசினாங்க? அவங்க வந்து பேசணும். விக்டிம் அந்த வந்து டயத்துல பேசட்டும். என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. மீட்டு ட்ரெண்ட் ஆனப்போ ட்விட்டர் அவ்வளவு இது இல்ல ப்ரோ. எல்லாமே ஃபேஸ்புக்ல இது மாதிரி எழுதுற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாங்க, பிளாக் இதுலதான். கரெக்டுங்க. அந்த மாதிரி யாராவது பேசணும்ல. நீ வாய்க்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்தா இப்ப யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கூட்டுற ஒரு விளக்க மாதிரி சரி எவ்வளவு ஓகே, அழுக்கா இவர் வந்து இருந்தாலும் உதயநிதி இல்லைங்க அப்படி கிடையாது. ஏங்க கூட்டுது வழக்கமா இல்ல கிடையாது, கூட்டுது ஒண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. இல்ல நான் சீரியஸா நான் அவர் சப்போர்ட்டர் இல்ல, என்ன சொல்றேன். சரி இவன் ஒரு ஹீரோனை பத்தி பேசினான். அந்த ஹீரோயின் ரிப்ளை கொடுத்தாங்க. அதை பத்தி எதாவது கேர் பண்ணான் அவன்? இல்ல ப்ரோ இல்ல நான் வந்து அவர் முழுசா சப்போர்ட் அப்புறம் பண்ணல என்ன? ப்ரோ. ஆனா அந்த ஒரு 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 80% அவர் சொல்றதுல 50% அவங்களோட அவனுங்க பண்ற விஷயம் வருது இல்ல. இப்போ இந்த இதுதாங்க சைலண்ட் ஓகே பிரச்சனையே. ஓகே ப்ரோ அவன் சொல்லுங்க bro. இன்டென்ஷன் வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இல்ல ப்ரோ, அதை யூஸ் பண்ணி இவன் அது கிடையாதுங்க. நான் 4 இல்ல விஷயத்த அதுல உண்மையை நமக்கு சொல்லிட்டேன் நமக்கு பண்றது, இல்ல 4 அவங்க விஷயத்த அவதூறா பேசலாமா? எனக்கு அந்த இது ஆப்ஷன் கொடுத்துறீங்களா நீங்க? எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்துறீங்களா நீங்க? 4 விஷயம் உண்மையை சொல்லுப்பா, 4 விஷயம் நீங்க வாய்க்கு வந்து என்னத்தையா அவதூற பேசு அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துட முடியுமா? இல்ல எனக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படி கொடுக்க முடியாதுல்ல. இல்ல இவங்களுக்கு இப்ப இந்த மேல உள்ள அந்த பியூரோகிராட்ஸுக்கு ஒரு கடிவாளம் தேவை. இந்த ஆள்னு சொல்லல, இப்ப சவுக்கு தான் இதுன்னு சொல்லல. இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் நமக்கு அரசியல்வாதி மேல் மட்டத்துல செய்யற தப்பு நமக்கு தெரியும். ஏங்க ஆமலாம் இங்க பாருங்க, லஞ்சம் வாயிட்டான்னு சொல்லுங்க, அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறான்னு சொல்லுங்க, இந்த கேஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுங்களேங்க. அதை விட்டுட்டு எடுத்த உடனே போயிடுறது அப்படி இப்படி. அதுவும் வந்து இல்ல அது புரியுது ப்ரோ. இது வச்சு தப்பான abuse விஷயம். பண்றது. இது ரொம்ப தப்பு இது இல்லையா? தப்பு. இது கண்டிப்பா தப்பு. அப்புறம் என்ன? இல்ல இல்லைங்க ப்ரோ நான் இவர் அதுக்காக இவர் சொல்லல. வந்து ஒரு பேட் இந்த ஒரு எக்ஸாம்பிளா தாங்க விஷயத்தை இருந்தாரு. வச்சு இந்த ஒரு விஷயத்தை வச்சு மத்த விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல்லா மடமாத்திர முடியாது ப்ரோ. மத்த விஷயங்களை மறைச்சிட முடியாதுன்னு சொல்றேன். இது ஒண்ணு வச்சு அதை அவன் மொத்தமா என்னங்க பேசினான்? மொத்தமா இது பண்ண பாக்குறாங்க. அவன் என்னங்க இது வரைக்கும் பேசிட்டான்? இல்லங்க என்னங்க வந்து உதயநிதி bureaucracy பத்தி இல்ல அவன் உண்மையை பேசிட்டான்? யார பத்தி வந்து என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அவன்? இப்போ இல்ல ஒரு இந்த மணல் மேட்டரா இருக்கட்டும், இந்த ஸ்கேம் ட்ரக் மேட்டரா இருக்கட்டும், இந்த இவங்களோட அதுக்கு இல்ல என்ன செந்தில் drug பாலாஜியோட matter? அந்த டாஸ்மாக் இவன் 10 என்ன ரூபா என்ன மேட்டரா பண்ணிட்டான்? இருக்கட்டும். இல்ல நான் வந்து நான் ஏங்க இந்த பக்கம் 10 ரூபாய் நிக்கிறதுனால அவர் எடப்பாடி ஸ்டாண்ட் காலத்துல இருந்து நினைக்காதீங்க. வாங்கினதுங்க. சும்மா ஏங்க நீ அப்படி கிடையாதுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 10 ரூபா வாங்குறது இப்ப மட்டும் வாங்கலைங்க, எடப்பாடி காலத்துல இருந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? இவன் பேசினதுக்கு அப்புறம்லாம் வாங்கினான்லாம் கிடையாது. டாஸ்மாக்லாம் போற அனுபவம் இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியும், நமக்கு எனக்கு தெரியும். வெளியில வெளிச்சமா வந்துச்சு இல்ல. வாங்கினது எனக்கு சரி தெரியும், எனக்கே வந்துருச்சு, தெரியாது. மாறிடுச்சு அப்போ இல்ல மாறிடுன்னு சொல்ல முடியாது. மாறிடுச்சு அப்போ. அதை கேட்கற இப்ப மட்டும் என்ன 10 ரூபா கேட்கற வாங்கலையா? அளவுக்கு இருக்காங்கல்ல. இப்போ எந்த ஒரு முன்னாடியே இந்த இடங்கள்ல ஏடிஎம் கார்டை கேட்கறாங்க. ஸ்வைப் பண்றதுக்கு ஆப்ஷன் வச்சிருந்தானுங்க. ஏடிஎம்ல காசு இல்லைனாலும் கூட இப்போ இது பர்சனல்ல காசு இல்லைனா கூட ஏடிஎம் ஸ்வைப் பண்ணிட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தான். அதையும் கெடுத்து விட்டு தான் போனேன் இவன், இந்த பிளட்டி பெக்கர். இவன் கெடுத்து விட்டு போயிட்டான். முன்னாடி எல்லா கடையிலயும் வச்சு அப்படியே ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டான் வந்ததுக்கு. அவனுக்கு இப்ப வந்து கேஷ்ல வந்து 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்கேன் பண்ணி பே பண்றதே இல்ல ப்ரோ. அதெல்லாம் முன்னாடி இப்ப இருந்துச்சு. கேட்டா என்னங்கறானுங்கன்னா ஆனா இவன் எல்லாத்தையும் பேசுறான்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்து விட்டான். இப்ப காசு இல்லாம அவன் வந்து ஒருத்த வருவான், ப்ரோ கூகுள் பேல உங்களுக்கு ஒரு 500 அனுப்புறேன், 500 இருக்குமா ப்ரோ அப்படிமா? இல்ல என்கிட்ட 500 தான் இருக்கு.
இந்த ப்ரோ மாதிரி அது பக்கத்துல இருக்க அந்த பார் ஒரு இருக்கும்ல. அது 9:55 போட்டீங்கன்னா டென்ஷன்ல நிப்பானுங்க 4 பேர். ஐயோ பக்கத்துல ஏடிஎம் இல்லையே, கையில வேலை காசு இல்லை, இவனும் வாங்க மாட்டேறான், ஜிபேல தான் அனுப்பணும் இந்த மாதிரி. அவன் ஒண்ணு என்ன சொன்ன, ஜிபேவா அப்போ ஒரு 50 ரூபா ஆமா ப்ரோ, சேர்த்து அந்த அனுப்பு. பார்ல இப்ப வேலை அப்படி செய்யறவங்க போயிட்டு இருக்கு. நம்பர் கொடுத்துட்றாங்க ப்ரோ. அவன் வந்து என் நம்பருக்கு ஆமா இப்ப அப்படி சேர்த்து நம்பருக்கு அப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டு அமௌண்ட். இருக்கு. ஆமா ஆமா எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அனுப்பு, அப்பதான் உனக்கு தருவன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்னத்த நாட்டை நிறுத்திட்டான் லூசு பைய. ஆக்சுவலா இது வந்து எடப்பாடி காலத்துல இருந்துங்க, முன்னாடியில இருந்தே டாஸ்மாக்ல எப்பயுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதுங்க. முன்னாடிதான் 5 ரூபா வாங்கிட்டு இப்போ 10 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் இஷ்ல இருக்கிறது தான். ப்ரோ ஆனா இப்போ அது வந்து இவர் ஓகே, வந்து அது பேசினா ஓகே, அதுக்கான தீர்வுக்கு பேசலையே அவன். அவன் வந்து செந்தில் பாலாஜி மேல இருக்க கான்ல பேசிட்டு இருந்தான். அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறது இல்ல அது. ப்ரோ அல்ல இப்போ இல்ல செந்தில் இல்ல இவர் பாலாஜி வந்து ஒரு ஜெயிலுக்கு போய் வகையில 8 பார்த்தா மாசம் ஒரு ஆச்சு. 8 மாசம் ஒரு வாங்காமலாம் வகையில இருக்காங்களா? ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரோ. வகையில அவரு மேல காசு மட்டும் வாங்கிட்டு ஏன் ப்ரோ இவருக்கு பேசினாலும் காண்ட் உலகம் இருந்துச்சு? முழுக்க, அதாவது உலகம் முழுக்க விசில் ப்ளோவர்ஸ் வேலை வந்து வெளில எடுத்து காமிக்கிறதான தவிர அதுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன் வந்து அதிகார மட்டத்துல உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. விசில் ப்ளோவர்ஸ் வேலை இப்படி ஏங்க நடக்குது இவன் அப்படின்ட்டு சொல்றதுதான் விசில் இல்ல. ப்ளோவர்ஸ், அதுக்கு தான் சொல்றேன் விசில் ப்ளோவர்லாம் கிடையாதுங்க. இல்ல இவன் அதுக்கு தான் சொல்றேன். விசில் ப்ளோவர் விசில் நான் வந்து ப்ளோவர்லாம் முழுசா இல்லைங்க. டேகும் பண்ணல. அதே சமயத்துல இல்ல நீங்க மறுக்கவும் முடியாது முழுசாலாம். இல்ல ப்ரோ இப்போ ஏங்க இவர் இவன் வந்து விசில் அடிச்சு காசு வாங்குறவங்க இவன். ப்ரோ இப்போ விசில் ப்ளோவர்லாம் கிடையாதுங்க. இவர் வந்து இப்போ கஞ்சா ஏங்க கேஸ்ல மணல் மாஃபியாவை பத்தி பேசுவாங்க, மணல் மாஃபியாவை பத்தி பேசுவான், அதுக்கப்புறம் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேச மாட்டான். இல்ல இப்போ இவர் வந்து கஞ்சா கேஸ்ல உள்ள போனதுனால எடப்பாடி ஐயாவோட அட்வைசரா இப்போ யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரோட அடுத்த மூவ் எல்லாம் யார் பிளான் பண்ணுவா? மாரிதாஸ் ரெடி ஆயிட்டு இருக்காரு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஏடிஎம் கேட்லாம் வருது. இல்ல எனக்கு அதுல டவுட் இருக்கு. ஏன்னா மாரிதாஸ் வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. ஓஹோ. இது எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த அந்த காம்படிஷன் என்னன்னு புரிய மாட்டேங்குங்க. அவர் இன்னைக்கு வீடியோல போட்டிருந்தாரு, இந்த சவுக்கண்டர் இருக்கான்ல, இந்த சவுக்கண்டரை எப்படி திரும்ப பெரியாளானா, அவன் வந்து ஓபிஎஸை வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு, அதுல அடிச்சுதான் பெரியாளானா. அவர் அடிக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்பயும் பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு. பல கோடிகள் ஒரு வாங்கி ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமான்னு தெரியல இல்ல மாரிதாஸ். அவர் வந்து அண்ணாமலை தவிர அண்ணாமலைக்கு எல்லார் பக்கமும் இருப்பாரு. அவர் அண்ணாமலைக்கு எதிர் அந்த மாதிரி இது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களுக்குள்ள அது தொழில் போட்டின்னு நினைக்கிறேன். இவர் ஸ்டூடியோலாம் வச்சு மீடியாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் இன்னும் அந்த போர்டில் வந்து யூடியூப் தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சேம் சைடு கோல்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அது முதல்ல கேட்ட ப்ரோ ஆனா கேள்விக்கு இவர் பதில் ரொம்ப சொல்லுங்க நாளா கார்த்தி. வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தாங்க. இவரை ஏதோ ஒரு சிக்கனாரும் அவ்வளோ தூக்கி போடணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தானே ரொம்ப இருந்தாங்க. நாளாக இல்லை, எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். இல்ல அந்த நிவேதா இல்ல பிருத்விராஜ் இவ்வளவு மேட்டர் வரும்போதே மாட்டிருக்கணும். இல்ல இவ்வளவு லா பேசுற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த கடைசி நேரத்துல இப்படி இது ஏதோ வேணுக்குன்னே ஒரு கான்சியஸா பண்ண மாதிரியே இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது புலப்படுதா? உதயநிதி மேட்டர்ல இருந்தே அவர் உள்ள போட தான் வந்தாங்க. இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமா லாஸ்டா பேசுன சொல்றேன் bro. இந்த இப்போ போன தடவை ஜட்ஜ் மேட்டர்ல ஆர்டர்ல பேசிட்டு தானே போனாரு. சோ இந்த மாதிரி இந்த தடவை அது அப்படியே ரெப்ளிக் ஆகிற மாதிரி தானே இருக்குது. சோ இது இவ்வளவு இல்ல இப்படி தேடிட்டு அப்படி இருக்க நேரத்துல இப்படி கடைசி இப்படி பிளான் பண்ணிலாம் போயிருந்தா ஆக்சுவலி ஒர்க் அவுட்லாம் செம்மையா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சப்போர்ட்டே இல்ல. அவர் அப்படிலாம் எதிர்பார்த்திருந்தாருன்னா ஒண்ணுமே சப்போர்ட் இல்ல சுத்தமா. ப்ரோ அவர் ஜட்ஜு கார்த்தி ப்ரோ, நான் உங்கள்ட்ட இல்ல ஒண்ணே ஒன்று ஜட்ஜை கேட்கணும். பத்தி கார்த்தி ப்ரோ, பேசினார் தெரியுங்களா? அந்த வீடியோ சொல்லுங்க ப்ரோ. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோவை என்ன பேசினாருன்னா ஞாபகம் இருக்கா? இளம் பெண்களை, விதவை பெண்களை கூட்டிட்டு போய் ஜட்ஜஸ் எல்லாம் வீட்டில் வச்சு என்ஜாய் பண்றாங்கன்னு பேசியிருந்தார். இதுக்கு பேரு தான் நீங்க சொன்ன அந்த விஷுவல் ப்ளோவரா மிஸ்டர் பிரவீன்? அது நடக்கலன்னு சொல்றீங்களா என்ன? இல்ல நடந்துருச்சுன்னா நீங்க சொல்லணும்ல. இப்போ உங்களை கூட தான் சொல்லலாம் நான் ஏதாவது, அதுக்காக உண்மை ஆயிடுமா? இல்ல சொல்லலாம் bro. சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. சும்மா 19 இல்ல, எஸ்வி correct. சேகர் சொன்னார்ல, இல்ல ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்லாம் இப்படிதான் வராங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குல்ல இது. அப்புறம் கார்த்தி ப்ரோ, அப்படி என்ன கொஸ்டின்னா பேசினாலும் வந்துட்டு எஸ்வி சேகர் கார்த்தி செருப்பு ப்ரோ, அடிச்சாங்க. எஸ்வி அதான் ப்ரோ, என்ன சேகர் செருப்பு கொஸ்டின்னா அடிச்சு வந்து அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி பேசக்கூடாது இல்லைங்க, பொதுவா பேசக்கூடாதுல்ல. எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா பேரை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் இப்படி பண்ணாரு, இந்த பொண்ணுக்கு இதை பண்ணாரு, அது சொல்லணும்ல. பொதுவா இது சொன்னா அப்புறம் வேலை செய்றவங்க எல்லாத்தையுமே வந்து அசிங்கமா பேசுறது தானே. இல்ல அதுவுமே அந்த விக்டிம்ஸோட பேரு அந்த ஐடென்டிட்டிலாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு இல்ல ப்ரோ. இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு. கார்த்தி ப்ரோ, என்ன கொஸ்டின்னா லியோ விஷயத்திலேயே அவர் அப்படிதானே ப்ரோ, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பொய்யா தானே பேசிட்டு இருந்தாரு. அப்போ அதுதாங்க வந்து சொல்றேனுங்க, அவன் ஒரே ஒரு ட்வீட் போட்டதுதாங்க, பாலிடிக்ஸ் ஒரே ஒரு ட்வீட் போட்டாருங்க. அந்த ஆடியன்ஸ் டைம்ல வந்து ஒரே ஒரு ட்வீட் வந்து அதை கோட்வீட் பண்ணி, இந்த மாதிரி இது ஃபேக் நியூஸு, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்குன்னு போட்டதுக்கு தான் வந்து
சைக்கோவும் மாறிட்டான். நான் இப்போ அன்னைக்கே அதே மாதிரி சொன்னேன், தானே ஏங்க மற்ற எல்லா அவன் இதுலேயும் பண்ணுவார், அவனுக்கு ரிப்ளே பாலிடிக்ஸு, போடாதீங்க, போலீஸு, அவன் ஜட்ஜு எல்லாத்தையும். அவன் ரிப்ளே போடாதீங்க, அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் அது போட்டான். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் இவங்க போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள்ல அவருக்கு இருந்து ஏதோ அவன் ஒரு வேலையை ஈகோ காட்ட வந்துருச்சு போல, ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ நம்ம சொன்னதை பொய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அவன் வந்து ஒரு என்ன படம் அது, ரகுவரன் இருப்பாரு, ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ, அந்த கேரக்டருங்க அவன். அவனுக்கு நீ ஒரு பதில் போட்டீங்கன்னா ஒண்ணு எப்படா உங்களை வந்து காலி பண்ண நினைப்பான், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிடுவான். ரெண்டுல ஒண்ணுதான். ஃபெலிக்ஸ் ப்ரோ தான் ஆனா ப்ரோ வெளியே பாவம். இப்ப வந்துட்டாருன்னா யாரோட உட்காந்து பேசுவாரு? ஃபெலிக்ஸ் மேலே கேஸ் போட்டாங்க. ஃபெலிக்ஸ் மேலேயும் போட்டாச்சு. ஃபெலிக்ஸ் மேலியுமா? என்ன கிரேஸ் ப்ரோ? ஆமா, அவன் உட்காந்து பேசினது ஃபெலிக்ஸ் அவரோட சேனல் தானே. பேட்டி எடுத்தது இவரு தானே. இவருக்கு அறிவானா பேட்டி ஓஹோ எடுக்கிறவரு? ஓஹோ ஓகே. ஆமா, பேட்டியில ஒருத்தன் வந்து என்ன வேணாலும் பேசுனா என்ன வேணாலும் கேட்டு உட்காந்துருப்பிய நீ. ப்ரோ சூப்பர் காம்போ ப்ரோ. என்ன அது அவன் எல்லாம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். ப்ரோ வெளியே வந்துட்டாருன்னா இதை வச்சு ஆமா ஓட்டிடுவாருல்ல. என்ன வேணா- யா- வெளியில கதை வந்தா சொல்லி ஓட்டுறதா? ஜெயிலில் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்ட்டு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே அரசியல்வாதிங்க ஒரு டைம் ஒரு தப்பு பண்ணிட்டா திரும்ப இன்னொரு டைம் பண்ண மாட்டாங்க அதை. ஆனா அதை ரெண்டாவது டைம் பண்ணாங்க அப்படின்னா தப்பா பண்ண மாட்டாங்க, ரொம்ப சரியா பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலயுமே அரசியல்வாதிங்க ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்க, அது சரியா ஒர்க் ஆகலை, வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த டைம் பண்ணும்போது அது ரொம்ப கிளவரா பண்ணிடுவாங்க, தெளிவா பண்ணிடுவாங்க. இவன் வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வெளில வந்தாலும் பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி விட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இவன் பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஃபுல்லா அதனால இவருக்கு சப்போர்ட்டா இறங்கி இருக்கு ப்ரோ. சசிகாந்த் செந்தில் லாபி மூலமா காங்கிரஸ் ஆளுங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட்டா ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க இப்போ. ம்ம். அங்க எங்க நீங்க வேற. இல்ல அதுக்கு மேல அது இபிஎஸ்ஆ வாக்குப்பட்டு சீரழிகிறான், காங்கிரஸ் வாக்குப்படாமே சீரழியுது. அவங்க சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லையா ப்ரோ, எதுக்கு ப்ரோ போடுறாங்க? இல்ல மச்சானுக்காக தான். சசிகாந்த் இப்ப செந்தில் ஒரு ஆக்சுவலா மச்சான் ஒரு தானே. அப்படிதான் யாரு போட்டு ஜூன் இல்ல 4th யாரு அவர் போட்ட வெளியே பார்க்கலையே. வரலன்னா அவரோட இல்ல ரிவ்யூஸ்லாம் இயல் மிஸ் பண்ணுவார்ல எலெக்ஷன் அப்போ. இயல்பாவே சவுக்கு ஆமா வந்து ப்ரோ, ஜூன் சவுக்கு 4 வந்து ஒரு ஒரு நாளைக்காவது அவர் வெளியே காங்கிரஸ் விடலாம். சிம்பத்தைசர் மாதிரி தான், அதனால இருக்கும். ஏங்க ஆனா அவர் இல்ல ப்ரோ, அவர் காங்கிரஸ் மச்சான் சப்போர்ட் காங்கிரஸ்ல பண்ண இருக்காருல்ல. மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இல்ல பழைய இதுல எல்லாம் பாருங்க, காங்கிரஸ் தான் முன்னிறுத்தி பேசுவாரு. இவரும் மணியும் ரொம்ப காங்கிரஸ் சப்போர்ட்டா பேசுவாங்க அந்த 2021 22 ஆனா நான் ஃபர்ஸ்ட் எஸ் எஸ் பார்த்திருக்கேன், எஸ் எஸ் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு பயங்கரமா ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப ஆதரவா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப தாக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ ஆட்சிக்கு வந்ததும் மாத்தி அது போய் ஆட்சிக்கு எடப்பாடி வந்ததும் சொல்லுங்க. அப்படியே மாத்தி பேசினாரு ப்ரோ. அது போய் எடப்பாடி சொல்லுங்க, அறிக்கை கொடுத்தாருல, அவருக்கு போய் கீழே கமெண்ட் ப்ரோ போடுங்க, கார்த்தி பழைய ப்ரோ ட்வீட்லாம் எடுத்து போடுங்க. இவரு ப்ளூ சட்டை திருப்பி வீடியோ போடுவாரா, புரட்சியாளர் விடுங்க அவரா அப்படின்னு? அதுதாங்க சொல்றாங்க, எல்லாமே ஒரு டைம் தான் பண்ண முடியும், திரும்ப திரும்பலாம் பண்ணிட்டு இருக்க ப்ரோ, ஓரளவுக்கு தான் ப்ரோ. தங்கதுரை. இல்ல அந்த டைம்ல கார்த்தி ப்ரோவே சப்போர்ட்டிவா தான் பேசினாரு ப்ளூ சட்டை பேசுறப்போ. அதுதாங்க சொல்றேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்குங்க, ரொம்ப ஆட்டிடியூட். ஆனா அண்ணாமலை ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ. இவரை கிட்டக்கே சேர்க்கல, ரொம்ப தள்ளி இருந்துட்டாங்க. அவர் போலீஸ்ல இல்ல தெரியும். ஸ்டார்டிங்ல வார் ரூம் அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இல்லவே இல்ல. இவனெல்லாம் கூடயே சேர்த்தாதீங்கன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான். அததான் சொல்றான் ப்ரோ, இல்லங்க இவங்கிட்ட வார் வார் ரூம் கொடுத்திருந்தா இல்லங்க, இவன் சுனில் லாபிங்க. இவங்கிட்ட வார் ரூம் கொடுத்திருந்தா இந்நேரம் கஞ்சா பிசினஸ் நாடு ஃபுல்லும் பண்ணி விட்டுருப்பான் சவுக்கு. நல்ல வேலை இல்லங்க அரை அந்த கிலோவோட சிக்கிட்டான். இதுல டிஎம்கே அந்த ஆர்டர்லி மேட்டர்ல மாட்டிட்டு வெளில வர்றப்போ அண்ணாமலையோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. இது மூலியமா அவர்கிட்ட பேசி அந்த வார் ரூமுக்கான இவரை வந்து ஹெட்டாவை இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்காருல்ல, இது மாதிரி ஒரு இதா மாத்தலாம், முகமா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு நெகோசியேட் எல்லாம் பண்ணாங்க. ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு?
ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏடிஎம்கேக்கு என்ன பிஆர்ஓ தான். இப்ப இதுல சொன்ன அந்த இதுல எது? சொன்னா மவுத் பீஸ். அதான் இன்டைரக்ட் மவுத் பீஸ். மவுத் பீஸ். அதான் அது வார் ரூம் இல்ல. எனக்கு வார்த்தை டக்குன்னு வரல ப்ரோ. பூசி முழுங்கி பேசுறேன். இல்ல அது மாதிரி சொல்றேன் ப்ரோ. அது மாதிரி இவர்கிட்ட ஒரு நெகோசியேட் பண்ணப்போ பெட்டர் ஆஃபரா வந்ததுதான் ஏடிஎம்கே. சோ இதுதான் அவங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்னோட இருந்து இல்ல ப்ரோ, இல்ல அதெல்லாம் நடக்கவே இல்ல. ஏன்னா இவர் சுனில் லாபி என் கூட ப்ரோ நீங்க சவுக்கு வீடியோ ரொம்ப பாப்பீங்களா பிரவீன்? யாரு ப்ரோ? இல்ல நீங்க அது மாதிரி பிராண்ட் நீங்க சவுக்கு ஏன் ப்ரோ ஆப்போசிட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாமே ஆப்போசிட் எடுக்கல. எல்லாம் பாப்பேன். ஐயோ இருங்க, நீங்க ஆப்போசிட் எடுக்கல ஆதரவாவும் எடுக்கல, ஜஸ்ட் கேக்குறேன். ஏன்னா நீங்க பேசுறதுல அவன் பேசுற மாதிரியே இருக்குதா? ஆமா இன்னொரு இடத்துல ஆப்போசிட்டா இருக்கிறப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாதான் ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் வரும். அதுக்காக ஏன் ப்ரோ இது என்ன ப்ரோ இது? இல்ல ரோட்ல வந்து லெஃப்ட் சைடு போகணும், ஒருவேளை இது வந்து நீங்க சொல்லுவீங்களா என்ன? இல்ல ஒருவேளை ஃபுல்லா இதா பேசுற மாதிரி பிரச்சனை இல்ல. நான் அப்படியே இதோட சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஏங்க அண்ணாமலை ஒரு போலீஸுங்க, இவனுங்களை பத்தி தான் தெரியும். இவன் இந்த மதன் ரவிச்சந்திரன் இவனுங்க எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே இவனுங்களாம் அக்யூஸ்டே என்னைக்குனாலும் குறுக்கு திரும்பி பேசுவானுங்க, விரட்டி விட்டுருங்க, இவங்கெல்லாம் கூட சேர்த்துறீங்க. அப்போ அந்த டைம்ல முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா இவங்கெல்லாம் சொல்லி சொன்னாங்க, பட் அதெல்லாம் வேலைக்காவது. அதுதானா ப்ரோ நான் சொல்றேன். அன்னைக்கு எடுத்துட்டு இல்ல நெகோஷியேட் பண்ணாங்க. நெகோஷியேட் யாரும் பண்ணல நெகோஷியேட் பண்ணல. அண்ணாமலையே பண்ணாரு ப்ரோ. அமர் பிரசாத் ரெட்டி மூலமா. அமர் பிரசாத் ரெட்டி மூலமா கிடையாதுங்க. என்னங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் இப்ப பர்சனல் டீடைல்ஸ் போகலான்னு பார்த்தேன். சோ என் ஃப்ரெண்டு சொன்னதாங்க. ஃப்ரெண்டுனா அவங்க வந்து இதுல இருந்தாங்க, பிஜேபில இருக்கான். சோ இவர் எந்த பொசிஷன்ல இருக்காரு? புரியல ப்ரோ. ஏங்க பிஜேபில எந்த பொசிஷன்ல இருக்காரு உங்க ஃப்ரெண்ட்? இல்ல வந்து ஐடி விங்ல இருக்காங்க. சோ அது எந்த பொசிஷன்? எந்த பொசிஷன்னா ஃப்ரெண்ட் நாளைக்கு தூக்கி விட்டுறோம். ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. அப்படியே போ. இல்ல அட்ரஸ் எல்லாம் கேளுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல நான் அது பிரைவசி பொசிஷன்லாம் எனக்கு தெரியல. ஐடி விங்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு மெயினானது தான் அவங்க வந்து அந்த வினோஜ் பி செல்வம் அவரோட இருக்க ஒரு ஆளு. பட் சோ அவன் சொன்னது எனக்கு வந்து ஒரு நான் வந்து பேர் ரிவீல் பண்ண கூடாது. எக்ஸ்ஆர்ஒய் நான் சொல்லி முடியும். வந்து இல்ல பேர்லாம் வேணாம். நீங்க எந்த கதையா இருந்தாலும் சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப நேரம் இழுத்தா போர் அடிக்கும். இல்ல ஆப்போசிட் சொன்னாலே கதையா என்ன? நெகோஷியேட் பண்ணுது. அதாவது ஆஃப்டர் தி நெகோஷியேட் பண்ணாங்க. இவங்க என்னங்க நெகோஷியேட் பண்ணோம்? ஏங்க நீங்க வேற காமெடி பண்றீங்க. எங்களுக்கு ஐடி விங்ல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவுட் சைடு. இல்ல ஆஃப்டர் நீங்க ஐடி விங் தானே ப்ரோ? உங்களுக்கு தெரியாத? நீங்க உங்களுக்கு தெரியாத அண்ணாமலை நெகோஷியேட் பண்ணது தெரியும். நடக்காத எப்படி ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ப்ரோ. நெகோஷியேட் பண்ணது நீங்க அக்செப்ட் பண்ணீங்க ப்ரோ. நிஜமா உள்ள நடக்கிற டீலிங்லாம் ஐடி விங்ல தெரியாது ப்ரோ. உள்ள நடக்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது ப்ரோ. அவங்க அடிச்சு சொல்றதுதான். உள்ள என்னலாம் ஓபனா சொல்லுவாங்க. லேர்னர் அவர் ஏதோ சொல்ல லேர்னர் நீங்க ஏன் குறுக்க போயிரீங்க? இருங்க, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க பிரவீன். இல்ல ப்ரோ நெகோஷியேட் பண்ணது உண்மை, அவ்வளவுதான். அதோட முடிஞ்ச பாயிண்ட். உங்களுக்கு யாருக்குமே தெரியும். அதை அக்செப்ட் பண்ணா என்ன நெகோஷியேட் பண்ணாங்க? என்ன வார் ரூமுக்கு ஹெட்டா சவுக்கு சங்கரை லீட் பண்றது, கைட் பண்றதுக்கு. எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஆல் இந்தியா லெவல்ல எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுற பிஜேபி ஐடி விங்கோட வார் ரூமுக்கு சவுக்கு சங்கரை ஹெட். ஆல் இந்தியா லெவல்ல ஆட்சியை பிடிச்சிருக்க பிஜேபிக்கு இங்க உள்ள சின்ன சின்ன கேஸ்ட் அமைப்பு வச்சு ஆரம்பிக்கிறாங்கல்ல. மோடியோட அம்மாக்கு வந்து கேள்விக்கு தண்ணி வைங்கடான்னு சொன்னா அது மாதிரி ஐடி விங்கா போடுவாங்க. ஐடி விங் இன்னொரு மேட்டர் இருக்கு ப்ரோ. இந்த ஆல் இந்தியா லெவல்ல ஒரு இது இருக்கிறதுனால ஒரு இடத்துல இந்த நமக்கு அந்த ரூட் இருக்கட்டும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க, மோடியோட அம்மா வரைக்கும் அபியூஸ் பண்ணவரை வார் ரூம் ஹெட்டா போடுவாங்களா பிஜேபி? Politics is no more related with the morals, bro. Politics is no more related with the moral. எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ப்ரோ இதுல எத்தனை பேர் ப்ரோ? அதான் ஏதோ இது பிஜேபியோட வார் ரூம், அதிமுக வார் ரூம் எல்லாம் சொல்றீங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பிஜேபி காரங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். என்ன ப்ரோ என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு as outsider சவுக்குக்கு எவ்வளவு ரேட் பேசினாங்க மட்டும் தெரியும், அவ்வளவுதான். கரெக்டா? சவுக்குக்கு என்ன க்ளோஸ் கணக்குல பேசிருப்பாங்க. இல்ல அதை தாண்டி ஆஃபர்ஸ் வந்ததுனால அவர் வேற பக்கம் போயிட்டாரு. எந்த பக்கம் தெரியும்?
சவுக்கு யார்ட்டையோ அடிச்சு விட்டுருப்பான் அண்ணாமலை என்கிட்ட இல்லையே கேட்டாருன்னு. அப்போ அதை நம்பி யாரோ சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. சவுக்கு அடிச்சு விட்டுருப்பான். அண்ணாமலையே என்னதான் கேட்டாரு தெரியும்ல. ஏங்க அவன் ஒரு லூசு பையங்க. அவன் சும்மா என்னத்தையோ இல்ல பேசுவான். தெரிஞ்சது சிஎம் கூப்பிட்டாரு, ப்ரோ 1/2 மணி ஆமா நேரம் ப்ரோ பேசினாரு. நானும் என் சிஎம் பக்கத்துல உட்காந்து கூப்பிட்டு பேசினாரு. பேசினாருன்னு வேற ரீசெண்டா அவர் சொன்னாங்க. பேசினது அது 1 வருஷம் ஆச்சுல, மறந்துட்டேன். சிஎம் கிட்ட பேசுன நீங்க மறப்பீங்களா? என்னங்க அது லாஜிக்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோ யார்ட்டையோ ஒன்று பேசுன நீங்க மறப்பீங்களா? லாஜிக்கா சொல்றேன். நீங்க வந்து திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் பாத்துடுறீங்க. ஒரு விஜய் ஃபேனா இருக்கட்டும், விஜயை பார்த்துட்டீங்க, பேசிட்டீங்க. ஒரு செலிபிரிட்டி பெரிய ஆளு, அவர்கிட்ட பேசிட்டோம். ஓகே, ஒரு ப்ரோ 5 நான் நிமிஷம் பேசிட்டோம். கோயம்புத்தூர் என்ன பேசுனீங்கன்றத 20 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்க. நான் ஏன்லங்க, நான் அப்போ பார்த்தேங்க அவரை சின்ன வயசுல. எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட்டிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அப்படியே வந்த ஸ்டேஜுக்கு தொப்பி போட்டுட்டு மைக்கு பிடிச்சி பேசினார். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏது அந்த அவன் 40 வயசுல ஞாபகம் வச்சிருப்பான். அப்படி இருக்கும். இவன் வந்து அது 1 வருஷம் ஆச்சுல, மறந்துட்டேன் சிஎம் என்ன பேசுனேன். ஏண்டா டேய், உருட்டு, கொஞ்சமா உருட்டு. இல்ல இந்த அதெல்லாம் படையப்பா அது படத்துல அது சொல்றதுக்கு ஒரு பூசி முழுகுறது அது படையப்பா தெரியுது. அது படத்துல கோட் பண்ணி தான் பேசுற. அது அந்த ஒரு மாதிரி கோட் பண்ணி தான் பேசுறதுனால இருந்தாலும் பார்த்தது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாத்திருக்கேன். இல்ல, கார்த்திக் அதுல ப்ரோ ஜெயிலுக்கு அதுல வேற போயிட்டு ஒண்ணு வந்து சொல்லுவாரு பார்த்துருக்காரு. ப்ரோ. பார்த்துட்டு ஸ்டாலின் சொன்னாராம் இவர்கிட்ட, உதயநிதியை டிஎம்கே வந்து பாத்துக்கோங்க. சரியா வராதனால ஏடிஎம்கே சைடு போயிட்டாரு. ஏங்க அதாவது எப்படி தெரியுமா, இந்த பொய் எல்லாம் எப்படி தெரியுமா பேசுறது? சீமான் அந்த மாதிரிதான். நான் வந்து இப்போ பிரபாரன் கூட இருந்தேன், AK-74 சுட்டேன், ஆமங்கிரி ப்ரோ தெரிஞ்சேன். நீ அதெல்லாம் யார்கிட்ட அதெல்லாம் போய் கேட்க பொய்யா ப்ரோ? முடியும்? பிரபாரன்ட்ட கேட்கணும். அவர்கிட்ட அது கேட்க பொய்யா முடியாது. அவர்கிட்ட கேட்க முடியாது. அவரு அதான் சொல்றேனே, அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் இல்லப்ப. ஓகே, அவர் கூட இருந்தவர்கிட்ட கேட்க முடியாது. நீ அங்க போய் கேட்கவும் முடியாது. அவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க, கூட இருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன சொல்லிக்கலாம்ல. இப்ப நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோ. நான் நேத்தாங்க போய் வந்து இவரை பார்த்து சிஎம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா, அவர் இல்லைன்னு சொல்ல போறாரா? இன்னொரு மறுக்க மேட்டர் போறாரு? இருக்கு. இல்ல இல்ல. அதுல உங்களால நீங்க என்ன சிஎம் பார்க்க முடியாதுங்கிற நம்பலாம். ஆனா அவர் வந்து அந்த சவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரோட, சுனில் குணுகளோட அந்த பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் டைம்ல அதுல ஒன்னா ஒர்க் பண்ண ஆளு, பிடிஆரோட க்ளோஸ்ல உள்ள ஆளு. பிடிஆர் க்ளோஸ்னா ஐ மீன் அந்த ஐடி விங் சைடு சொல்றேன். இதெல்லாம் டியூரிங் எலெக்ஷன் நடந்தது. சோ இவ்வளவு இருக்கும்போது அந்த அதுதான் ஆள் சொல்றேங்க. சொல்றதுல அதுதான் அது ஒரு சொல்றேன். பாயிண்ட் ஃபேக்ட் அதுதான் இருக்கும். சொல்றேன். அதுதான் சொல்றேன். அது உங்களோட முட்டாள்தனம். அதை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் வந்து பொய் இல்ல ப்ரோ, பேசுறான். நான் அதை முழுசா ஈஸியா நம்பல நம்புற ப்ரோ. மாதிரி அதை இருக்கும். சுத்தி பின்னப்படுற அந்த வார்த்தை ஜாலங்களை நான் நம்பி சொல்லல ப்ரோ. இப்போ நீங்க மீட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த 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 லெவலுக்கு நீங்க போனது இல்ல ஒரு இடத்துக்கு. அந்த சரி, ஆள் அந்த ஆள் இதே நான் வேலையா வந்து தான் நேத்து தெரியும். விஜய் மீட் பண்ணேன்னு சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் விஜய் மீட் பண்ணேன்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்பலாம் ஒரு நிமிஷம் நீங்க கண்டிப்பா. விஜய் ரிலேட்டடா ஒரு சினிமா நம்புற மாதிரி இருக்கும்ல. இருங்க, நம்புற மாதிரி இருக்கும்ல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்புற மாதிரி இருக்கும்ல. சரி சரி இப்ப ராஜுக்கு வருவோம். ஈஸியா நம்புற மாதிரி நம்புற இருக்கும்ல. மாதிரி இருக்குன்னு நான் அவர் வச்சுக்கோங்க. பார்த்தேன், அவர் சரி பேசினார், வச்சுக்கோங்க. அது நம்புற மாதிரி நம்புறேன் இருக்கும்ல. நம்புறேன். அந்த இடத்துல நான் வந்து இந்த சினிமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சொல்றதுனால உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும். நம்ம சொல்றேன் ஏன்னா அவர் பார்த்தங்க பேசுனீங்க அவரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டோன்னா அது வந்து அவர் மறுக்க போறதே கிடையாது. அவர் மறுக்க போறதும் கிடையாது. அவர் பதில் சொல்ல போறதும் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு நம்ம அடிச்சு விடலாம். அந்த மாதிரி தான். அவன் பார்த்துருக்கலாம், பார்க்காமலாம் இருக்க மாட்டான். பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா இவன் உட்காந்து 1/2 மணி நேரம் நான் பேசினேன், நான் அவர்கிட்ட சொன்னேங்க, அவருக்கு ஒண்ணுமே கேட்கலைங்க, அவருக்கு விளங்கலைங்க ஒண்ணுமே. கவர்னர்ட்ட சரி ஓகே, இதுக்கப்புறம் மீட்டிங் 25 எந்திரிச்சு வந்துட்டுங்க. நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கவர்னர்ட்ட பேசினார் ராஜ்பவன்ல. சோ நீங்க புரியுது. சரி ஓகே, ப்ரோ கவர்னர் இதுல என்ன வந்து இருக்கு? அந்த கவர்னர்கிட்ட டெய்லி ஃபுட் 10 பேர் பார்ப்பாங்க ஃபுட் கவர்னரை. ரிவ்யூ இல்ல கவர்னர் கிட்ட அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ற இர்ஃபான் இர்ஃபான் இருக்காரு தெரியுமா? இர்ஃபான் அவர் பண்ணாரு. அதுக்கு ஒய்ஃபோட அடுத்த மேட்டர் அந்த அதுக்கு வரப்போறேன். ஒய்ஃபோட அதனாலதான் இன்ஃபுளுன்ஸ் சொல்றேன் சொல்றத ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ஒரு 4 ஐயா 5 பேர் இருங்க, சரி ஓகே. நீ நான் முடிக்கவே இல்லை. அப்புறம் நீங்க சொல்லுங்க சொல்றத சொல்லுங்க கேளுங்க, சொல்லுங்க என்ன சொல்லுங்க. பண்றது? அது வந்து இந்த யூடியூபர்ஸுக்கு வந்து 7-8 பேர்த்துக்கு மேல கவர்னரை பார்த்துருக்காங்க சரிங்களா? ஒன் ஆஃப் த யூடியூபர் தான் இவரு, இந்த நம்ம சவுக்கு. நீங்க அது கவர்னரை பார்த்துட்டாரு, அதனால சிஎம் பார்த்துட்டாரு, சிஎம் பார்த்ததுனால பிஎம் பார்த்துட்டாரு, பிஎம் பார்த்தனால பைடனையும் ட்ரம்ப்பையும் பார்த்துட்டாரு. அந்த கதையெல்லாம் நம்ம எதுக்குங்க சொல்லணும்? எங்க சொல்லுங்க. சிஎம் பாக்குறதுங்கிறது என்னங்க? எங்க ஆஃப்டர் ஆல் இந்த பிளிப் இந்த மதன் கௌரி இந்த அரண்சை இவனுங்க எல்லாம் பாக்குறானுங்க. நீங்க என்னங்க அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை ஏங்க? இல்லைங்க. நான் இல்லைங்க. 1/2 மணி நேரம் அவனும் பேசினேன், இல்ல இல்ல ஊபிஸுங்க. உங்களுக்கு ஒண்ணு நான் புரியுதா அவர்கிட்ட இல்லையா? போய் உங்களுக்கு சொன்னேன், ஒண்ணு புரியுதா இல்லையா? சின்னவருக்கு நீங்க போஸ்டிங் கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்றதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஓவரா இல்ல இல்லையா? அதுக்குள்ள ஒரு 2 3 2 3 ஸ்டாலின் பிட் சொன்னாரா? எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இங்க சீமான் ஸ்டைல் ஏன் இல்ல அது. ஒருத்தன் ஃபேக்கா வேர்ல்டு கப் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டான் அப்படியே சிஎம். அது ஸ்டாலின் சொன்னாரா கப்பை கொடுத்து போட்டோ எடுத்து அபிஷியலா போட்டாங்க. டிஃபெண்ட் வேற பண்ணாராம் ஸ்டாலின். அதான் கொடுத்துருக்கோம்ல நிறைய உதயநிதி இவர் கேக்குறாராம். ப்ரோ உதயநிதிக்கு அவன் இவர் ஸ்டாலின் வந்து சொல்றாராம், உதயநிதி நிறைய கொடுத்துருக்கோமேப்பா, அதெல்லாம் பாத்துக்கோங்க அவரை அப்படின்ட்டு.
இல்ல அவர் வந்து நான் பெரிய ஜீனியஸ்லாம் சொல்லலைங்க. ஏன்னா சவுக்கெல்லாம் நோன் ஃபேஸு. பக்கம் போனாலே கண்டுபிடிச்சிருவானுங்க. சிஎம் ஆஃபீஸ்ல என்ன சவுக் சங்கர் யாருக்குமே தெரியாதுங்களா? ஃபர்ஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைல்ஸ எடுத்து வெளிய குடுத்து ரைட்டரா இருக்கும்போது அரெஸ்ட் ஆகி தானே உள்ள போனாரு சவுக்கு. அப்புறம் என்ன ப்ரோ அவர் இருக்கிற இடத்துக்கு இந்த ஒரு மேட்டர் அதையும் தான் வந்து சொல்றேன். ஒரு வருஷம் அந்த ஒரு கழிச்சு மேட்டர் ஒரு தான் வருஷம் சொல்றேன். கழிச்சு ஆ. எடப்பாடிக்கு அடிமையானதுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஏன் பேசணும்? கார்த்தி ப்ரோ அவர் அதேதான். போனதுக்கு அப்புறம் என்ன சரி நீ சொன்னாரு? நான் ஜெயிலுக்கு சொல்றது போனதே சொல்ல வேண்டியதானே. டிஎம்கேனால நான் தான். எடப்பாடியை பார்த்தேன், எடப்பாடி கிட்ட பேசினேன், அரசியல் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசினேன், இந்த எலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது சொல்ல வேண்டியதானே. அது மணி சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ எடப்பாடியை பார்த்துன்னு எல்லாம் இன்டர்வியூ இல்லையா? மணி பண்ணிட்ட எடப்பாடி எடப்பாடி நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வேற என்ன? ப்ரோ கார்த்தி இவங்கெல்லாம் ப்ரோ ஒரே குரூப் தான் ப்ரோ. கார்த்தி மணி ப்ரோ சவுக்கு எல்லாம் ஒரே குரூப் தான். சீமான் சொன்னது பொய்யா ப்ரோ? நான் பிரபாகரனை பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் அப்படி சொன்ன எல்லா விஷயமே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றதா இருந்துச்சு. சரியா? நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இட்லியோ பழம் தான் உள்ள கறி இருக்கு, சரி இந்த மாதிரி ரொம்ப சொன்னார் இல்லையா. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன் உதாரணம் ஒன்று இருக்கு. ஓகேவா? வைகோ இருந்தார். வைகோ போயிட்டு அங்க வந்து எல்டிடியோட இருந்தாரு. அவங்க கூட வந்து ஒரு 7-8 நாள் இருந்தாரு. இங்க இருந்து யாருக்குமே அப்போ வந்து கலைஞர் பீரியட்ல வந்து கலைஞருக்கு தெரியாம வைகோ திமுகல இருக்கும்போது டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. கள்ளத்தோணில போயிட்டாரு. போய் அதுக்கப்புறம் தான் கலைஞருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு வைகோ. அதுதான் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. வைகோக்கும் கலைஞருக்கும் சட்டம் வந்ததே அந்த ஒரு ரீசன் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் போனப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்க. வைகோ எல்டிடி பிரபாகரன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லா வீடியோவும் இருக்கும். அவர் போறது வர்றது நடக்கிறது சாப்பிட்றது. வீரப்பன் வீடியோ இருக்குல்ல, வீரப்பனும் நக்கீரன் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க பேசுறது சாப்பிட்றது இவங்க போறது. அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் ஒரு இருக்கும். விஷயம் கூட நிறைய சொல்லுவாங்க. வைகோ மட்டும் பேசியிருப்பாங்க. தான் அந்த எல்டிடியோட யூனிஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் அவுத்து அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்லாம் இருப்பாங்க இல்லையா எல்டிடியோட. அவங்க வந்து வைகோ பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மட்டும் தாங்க நடத்தினாங்க, ஒரு கவர்மெண்ட்டாக தான் நடத்திட்டு இருந்தாங்க எல்டிடியை. ஸோ அவங்க வந்து வராங்க போறாங்க அப்படின்னா பேசுறாங்க அப்படின்னா இவர் வந்தாரு, எங்க பார்த்தாரு, எங்க தலைவரோட இருந்தாரு, பண்ணாரு, இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்துவாங்க, வீடியோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அறிக்கை கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைகோக்கு அதெல்லாம் பண்ணாங்க. அண்ணன் வந்து ஒரே ஒரு போட்டோ காட்டுறாரு. அந்த போட்டோ பார்த்தீங்கன்னாலும் இந்த போட்டோவுமே வந்து சும்மா வந்து விஜயோட போய் ஒரு விஜய் ஃபேனை போட்டோ எடுத்து அப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு வருவாங்கல்ல அந்த பனையூர்ல, அந்த மாதிரி ஒரு போட்டோவை காமிச்சிட்டு நான் வந்து போனேன், நான் வந்து அண்ணன் கூட இருந்தேன், அண்ணன் வந்து அப்படியே ஸ்கார்பியோ கார்ல வந்தாரு, ஸ்கிரிப்ட் அடிச்சு நின்றுச்சு, புலி இறங்குனுச்சு, என்னை பார்த்தோன்னே என்கிட்ட பேசினாரு, எனக்கு வந்து கட்டி பிடிச்சாரு, இதை பண்ணாரு, இதை பண்ண AK-74 சொல்ல வச்சாரு, சொல்றது சொல்லி கொடுத்தாரு, என்னென்னத்தையும் உருட்டுறாரு இல்லையா. இது ஏது நம்புற மாதிரி இல்லை ஆக்சுவலா. இருந்தா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை தான் அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வீடியோவை எடுத்திருப்பாங்க, ஒரு போட்டோவை எடுத்திருப்பாங்க. அவங்க ஆவணப்படுத்துவாங்க, எல்லா விஷயத்தையுமே ஆவணப்படுத்திட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படி எதுவுமே இல்லையே. அது எதுவுமே இல்லாம சும்மா ஏதோ வாய் இருக்கு அப்படின்னா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறது தானே. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க மறுத்து அவங்களோட பேச ஆள் சொல்றது இல்லைங்க. கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். அவங்களோட அந்த ஈழ அரசியலையும் இங்க இந்த இவங்களோட அந்த ஐடியாலஜியும் பேசுறதுக்கு யாரும் இல்ல. அதனால வித் ஃபிளாஸே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கதையை சொல்லு, ஆனா என்னோட அரசியலை ஈழ பேசு. அரசியல் இங்க அப்படி என்ன பேசினாரு ஒரு ஈழ அரசுல? ஈழ அரசியல்லாம் அங்க உள்ள ஈழ மக்களுக்காக உள்ள இலை பாலிடிக்ஸ். நான் மறந்தால் என்ன அது பேசினாரு? விஜயலட்சுமி என்ன மேட்டர்ல பேசினாரு? லாக் ஆகி பேசினதுங்க. அது கொடுங்க. என்ன ஏங்க என்னங்க சும்மா ஏதோ ஒரு பேசிட்டு இல்லங்க, இருக்கீங்க. நீங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் பேசினாரு. எதுக்கு நான் ப்ரோ சொன்னா அது உங்களுக்கு வந்து கண்டெக்ஸ்ட் தெரியும்ல. இல்ல எதுக்காக அது சொன்னாரு? வந்து அதை விஜயலட்சுமி யூஸ் அந்த பண்ணிருக்க இதுல கூடாது. கேஸ் கொடுத்துட்டாங்க, ஜெயலலிதாட்ட லாக் ஆமா. ஆக்கிட்டாரு. இத நீ வந்து இந்த இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா வந்து அதாவது பேசல அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஃபர்தரா மூவ் ஆயிரும் அப்படிங்கறதுனால அவர் அப்படி பேசினார். இதான் அப்புறம் நடந்தது. சரி, அப்ப 2016ல பாஜகவுக்கு போய் பாம்பேல எப்படி பிரச்சாரம் பண்ணாரு? 2016ல பாம்பேலயா? பிஎம்டி எலெக்ஷன்ல போயிட்டு பாஜகவோட வேட்பாளர் தமிழ்ச்செல்வன், கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. I'm sorry, I don't know about the politics கேட்டா behind that. அவர் தமிழ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அது நீங்க நாத்தாக்காரர்கள் தான் கேட்கணும். எனக்கு இந்த மேட்டர் தெரியும். இல்ல இலை மலர்ந்த ஈழ மலர் பரவாயில்ல. மேட்டர் தெரியும். நான் எதுக்கு சொன்னேன்னா
சீமான் டாபிக் வந்துச்சு. ஆக்சுவலா எல்டிடிங்கிற அவன் பிரபாகரன் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் டெரரிஸ்ட்னு இந்தியாவில் டெசிக்னேட். ஆனா ஹி ரியலி டைடு ஃபார் தட் காஸ். ஆக்சுவலா அவர் ஃபேமிலி நாசம் ஆச்சு. கண்டிப்பா கண்டிப்பா கூட இருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபேமிலி நாசம் ஆச்சு. அதை போய் நம்ம முனியாண்டி விலாஸ் மாதிரி ஊமைப்படுத்தி இங்க அரசியல் செய்யக்கூடாது இல்லையா? இல்ல இது நான் என்ன அவர் சொல்றேன்னா செஞ்ச கண்டிப்பா இது அரசியல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 நல்ல நோக்கத்துக்காக கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஆனா அதாவது கால ஓட்டத்துல அவர் வந்து ப்ரோ. அதை நான் கடுமை அதை யூட்டிலைஸ் பண்ண பேசல ஆரம்பிச்சாரு. ப்ரோ. அது அதுல இருந்து அது மெயின் ம். இல்ல. அதை யூஸ் பண்ற என்டிகே காரங்க மேலதான் வருத்தம்னு சொல்றேன். அவங்க செத்தது வந்து அவங்க கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லல. குடும்பம் நூற்றுக்கணக்கான பேர், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க, 1.25 லட்சம் பேர் பக்கம் செத்துருப்பாங்கன்ட்டு நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. 2004ல சேனல் 4 டாக்குமெண்ட்ரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுது வீடியோஸ் வரும். சொல்லுது அதெல்லாம் பொய் கிடையாது. அதை யூஸ் பண்ணி இவங்க இங்க எப்படி